இதுல கௌதம் வாசுமன் அருமையான ரோல்ல வர்றாரு. பட் அவர் மனைவி அநியாயத்தை கொள்றாங்க கடைசா வச்சு. ஒரு கதைன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எங்கனையாவது நீங்க அணையணும். ஒரு வட சென்னையில இந்த கதை எடுத்திருக்காங்க. ஒரு ஊர்காரங்க கூட அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. சமுத்திரக்கடை நடிச்ச எல்லா படமுமே சீரியஸ் ரோல். அவர் எந்த படத்துல இன்னசென்டா நடிக்க மாட்டார். சுப்பிரமணியபுரத்தை பாருங்க, சீரியஸான ரோல் அவர் தான் பிளேவே பண்ணுவார். அப்பா படம், சாட்டை படம் எல்லாத்துலயுமே அவர் தான் ரோல் பிளேவே இருக்கும். அவ்வளவு சீரியஸா உள்ளவரை கொண்டாந்து போட்டு கிடிக்காடுனா தெரியாது, கோமாளி மாதிரி பேசுறாரு, கிடிக்காடுனா தெரியாது, எதுவுமே வெளி உலகம் தெரியாம இருக்குமா? கார் டிரைவர் நினைச்சிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் தெரியும். மாயக்கரடி ஒரு படம் இருக்கு, சேரன் படம், அதோட காப்பி தான் அது. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். கார்மேனி செல்வம் அப்படின்னு சமுத்திரக்கனி நடிச்ச ஒரு படம் சார். 3 பேர் தான் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளவுதான் மொத்தம் பார்த்தாங்க. பார்க்கும்போதே நம்ம கூட வந்து தூங்கிட்டா. அப்படி நீங்க ஃபேஸ்ல ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்தது சார். இல்ல இன்ட்ரெஸ்டா உள்ளவனும் அப்படிதான் உட்காந்துருக்கான், செத்து போகணும்னு அப்படிதான் உட்காந்துருப்பான் சார். நான் செத்தவங்க பாப்கார்ன் கொடுத்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு சினிமா இருக்கு, ஒரு கதைக்களம் ஒன்று இருக்கு, நல்ல கதைக்களம் அது. ஆனா அந்த கதைக்களத்துல நேர்மையே இல்லாத கதாநாயகனும் பேராசையும் நேர்மை இல்லாத பொண்டாட்டியும் வைத்து இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ண முடியும். ஒரு கதைன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எங்கனையாவது நீங்க அணையணும். ஆமா. ஒரு வட சென்னையில இந்த கதை எடுத்திருக்காங்க. ஒரு ஊர்காரங்க கூட அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. ஆமா சார். ஒரு வீடு தான் இருக்கு அந்த செட் மொத்தத்துல. அதுதான் சொல்றேன், நிலாவில கட்டிருக்காங்க வீடு. யாருமே இருக்க மாட்டாங்களா அக்கம் பக்கம்? அவங்க ஒரு கல்வண்டி கடை வச்சிருக்காங்க, அதை யாருமே சாப்பிடுறது இல்லை. இப்படியா அந்த கதையை வந்து நகருது. இதுல கௌதம் வாசுமன் அருமையான ரோல்ல வர்றாரு. பட் அவர் மனைவி அநியாயத்தை கொள்றாங்க கடைசா வச்சு. ஆமா, தேவையில்லாம அன்னெசரியான டெத். அதெல்லாம் கௌதம் வாசு ஒரு காட்சியுமே பயங்கர சொதப்புது. சமுத்திரக்கடை ரொம்ப முத்தி போச்சு மூஞ்செல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 55-60 வயசு மதிக்கத்தக்கிற மாதிரி இருக்கிறாரு. சமுத்திரக்கடை நடிச்ச எல்லா படமுமே சீரியஸ் ரோல். அவர் எந்த படத்துல இன்னசென்டா நடிக்க மாட்டார். சுப்பிரமணியபுரத்தை பாருங்க, சீரியஸான ரோல் அவர் தான் பிளேவே பண்ணுவார். அப்பா படம், சாட்டை படம் எல்லாத்துலயுமே அவர் தான் ரோல் பிளேவே இருக்கும். அவ்வளவு சீரியஸா உள்ளவரை கொண்டாந்து போட்டு கிடிக்காடுனா தெரியாது, கோமாளி மாதிரி பேசுறாரு, கிடிக்காடுனா தெரியாது, எதுவுமே வெளி உலகம் தெரியாம இருக்குமா? கார் டிரைவர் நினைச்சிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் தெரியும். இன்சூரன்ஸ் என்னன்னு தெரியாது சார். இதெல்லாம் என்ன காமெடி? மாயக்கரடி ஒரு படம் இருக்கு, சேரன் படம், அதோட காப்பி தான் அது. அதுல எல்லாத்துலயும் சேரன் ஒண்ணா போயிட்டே இருப்பான். புதுசாக கத்துக்கிட்டு இருப்பான். பேராசைப்பட்டு ஆசைப்பட்டு போய் கடைசியா சொதப்போம். அந்த கதாநாயகியும் அவனுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தாவரத்துக்கு. கடைசியா அது பேக் வாங்கும். இதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. சேம் தாட்டு தான். கட் காப்பி பேஸ்டா சார்? கட் காப்பி பேஸ்ட் தான். மாயக்கரடி நல்லா இருக்கும் படம், அதையும் தெரிஞ்சு. இந்த மாதிரிலாம் அனத்தாது. சமுத்திரக்கனி பொண்ணாட்டி ஒரு பையன், அந்த பையனுக்கும் அப்பா அம்மாவுக்குமான பாண்டிங்கும் அந்த படத்துல இல்லை. குறைந்தபட்சம் ஒரு ஃபேமிலியாவது நிறுத்தி வைக்கணும், அந்த கதையில ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லை. கௌதம் வாசுமன் போய் ரொம்ப செயற்கையா இருக்கு, ஒரு ஆர்டிஃபிஷியல். அப்படி பார்க்க முடியாது. இவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் போய் இன்னும் ஒண்ணுமே தெரியும் சார் அப்படிங்கிறதுலாம் இது. சேரன் கூட அது கதை உட்காந்துருந்துருக்கும். சேரன் நடிச்சிருந்தாலே படம் ஒரு மாதிரி மார்க்கமாக தான் போயிருக்கும். ஏன்னா சமுத்திரக்கனியில செயற்கையா நடிக்க முடியாது. அது நம்ம கூச ஆரம்பிக்குது, அவர் நடிக்கிறது கூச்சம் கொடுத்துருது. என்னடா இப்படி பண்றாரு கிரிச்சா அப்படின்னு, அந்த மாதிரி சொல்ல வர்றேன். அவரோட ஸ்டாண்டர்ட்ல இருந்து இறங்கி வந்து பண்ற மாதிரி. ஆக்சுவலா சமுத்திரக்கனி ஒரு நாள் கமெண்டிங் போர்டில் இருந்தார். இப்ப இன்னொருத்தன் சொல்றது அப்படி செய்யறாரு அவர். அது சரியா வரல அவருக்கு. இது பெரிய மாஸ்டர் பீஸ் ஆயிடும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு கதையும் பத்தாது, ஒரு காரும் பத்தாது. ஒரு இயற்கை, ஒரு நெறியற்ற, ஒரு அறமில்லாத ஒரு கதாநாயகன் அந்த படம் தொடர்ந்து பார்க்காது. அவர் யாருக்குமே ஒரு நல்லது கூட செய்யல. ஒரு படத்துல ரவுடியை காட்டுவாங்க, அவன் பார்த்தா ஏழை இளைஞர்களாம் பணம் கொடுக்குற மாதிரிலாம் சீன் வச்சிருவாங்க. ஆமா, அது ஒரு அறத்தோட இருக்கும். அந்த கதை வந்து பார்க்க தோணும். இவரே ஒரு பொண்டாட்டி, பையன், இங்க ஒரு 3 கேரக்டர் வச்சுங்க. அடுத்தது கௌதம் வாசுமேனன், அவர் மனைவி, அதுல ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு பணக்காரோட குழந்தை, லுக்கே இல்லை. அதுல ஒரு லுக்கு ஒரு குழந்தை லுக் இருக்கணும்ல, அந்த லுக்கே இல்லை. அவரு கௌதம் வாசுமேனன் பொண்டாட்டி இவங்களும் பேசிக்கிறது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாகவும் தெரியல. ஒரு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட வந்து இவர் சில அட்வைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யதார்த்தம் அதுதானே. அவர் ஒரு பெரிய பணக்கார கார் வச்சிருக்காரு, அந்த காரை ஓட்ட விட மாட்டாரா? இந்த ஃபோர்டு காரு அது காலத்தாலே வழக்கு ஒழிச்சிட்டு படத்திலே சவுண்ட் இன்ஜினை தரன்னு வச்சிருக்காங்க சவுண்டை அந்த ஃபோர்டு காருக்கு. அப்போ அந்த காரை வந்து இவர் என்ன செய்யறாரு, பேராசைப்பட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும். ஒருத்தர் வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வருவார். அது அப்படியே மாயக்கரடியில் இருக்கு. இந்த எல்ஐசி ஏஜென்ட் மாயக்கல்லாம் இருக்கு, ரியல் எஸ்டேட் மாயக்கரடியில் இருக்கு. இது அப்படியே ஃபைனான்ஸ் மாயக்கரடியில் இருக்கு. பாருங்க, மாயக்கரடி சூப்பராக இருக்கும், எல்லாமே அதில் இருக்கு. அதில் கல்யாணம் இருக்க மாட்டாங்க, அதில் கல்யாணம் இருக்காங்க. அதில் குழந்தை இல்லை, அதில் குழந்தை இருக்கு.
யாருக்கும் அப்பா அம்மா கிடையாது. ஒரு மச்சாங்கிற கேரக்டர் ஒன்று காட்டுறாங்க. அவர் தான் பணம் கொடுத்துட்டு இருக்குது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட போய் சீர் வைக்க போகிறது, சீர் கம்மியாக இருக்குது திட்டத்தில் டி ராஜேந்திர காலத்து கதை. நீ எப்போ கொண்டாந்து எதை வைக்கிறீங்க? முறை செய்கிறது இருக்குல்ல, இந்தாங்க என் பணத்தை வச்சாது முறை செய்யுங்க, அந்த மரியாதை காப்பதில் டி ராஜேந்திர காலத்து கதை. அவ்வளோ பெரிய பணக்கார விட்டு இந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணுச்சு? ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கா? அதுங்கே லேக் ஆகுது சார். ஒரு சீன் கூட லாஜிக் கிடையாது இந்த படத்தில். பெரிய பணக்கார விட்டு கல்யாணம் பண்ணிருக்கு. அப்போ மச்சான்னு நம்ம பிரியமாவில் இருக்கணும். அங்கேயே அதில் சூரியவம்சத்தில் அவமானப்படுத்துகிற மாதிரி. இவர் யார் தெரியுமா? எங்கள் சின்னத்தான். இவர் எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தாரு சொல்லும்ல தேவையான மேடம். அதுவே கொஞ்சம் கூச்சமாக தான் வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் இதையும் எடுத்து வச்சுருக்காங்க. இவர் அப்படியே வாடகைக்கு ஓட்டி சம்பாதிக்கிறது. 25,000 ரூபாயை போயிட்டு வச்சுக்க, இன்னொரு மீட்டர் வெட்டிக்கு வாங்கி இடம் வாங்குறது, திருப்பி அந்த இடத்த விற்கிறது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத சீன். காட்சிகளை தேவையில்லாத பாட்டு மாரி போட்டுட்டு எதுக்காண்டி இவர் துபாய் போனார்? கடன் அடைக்கிறதுக்காக போகிறதா காமிச்சாங்க. ஐயா அது தேவையே இல்லையே, துபாயே போயிருக்க வேண்டிய இல்லையே. அதாவது இது எப்படி இந்த கதை நேரேஷன் பண்ணணும்னா நல்லா கேட்டாங்க. ஒரு ஹீரோ எப்பயும் கரப்டடாக காமிக்கக்கூடாது. இவர் கிளைமேக்ஸ் வரையுமே கரப்டடு தான். ஆமாம், முடியும் போதுமே அப்படி தான் இருந்தது. கரப்டடு தான். அந்த காரை வந்து அவர் கொடுக்குறாருனாக்க, நீங்கள் டாக்ஸி ஓட்டி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாருல அவரு. ஆமாம், அது நான் அப்பயே கேட்டேன். ஒரு பெரிய ஓனரு வாட்ச்மேன்லாம் இருக்கான், கார் வரலன்னு சொல்ல மாட்டானா? நம்பர் சிம்பிளாக அதிலே சொன்னேங்க. நம்பர் பிளேட்டை செக் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணாங்க, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர். ஆமாம், அது வாகனில் செக் பண்ணதான் காமிச்சுருக்கணும். வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பார், ஃபோன் வாங்க மாட்டார். மாதிரிங்க எல்லா இடத்துலையும் யோ நீ ஏன் ஒழுங்காக சேர்ந்து போயேன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இவர் பார்த்து. ஆமாம், சமுத்திரக்கணி நம்ம வந்து வியந்து பார்த்துருக்கோம். அவர் நடிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவரை காமிச்சிட்டாரு. இது எப்படி சக்ஸஸ் ஆகும் இந்த கதை? நீங்கள் தனியாக ஒரு ஓலா கார் வாங்கி குடும்பத்துக்காக பொண்டாட்டி நகையெல்லாம் அட்டை வச்சு ஒரு நகையை வாங்கி அந்த வண்டியை இயக்கிறதுக்கு நான் படுற பாடுங்கிற ஒரு சீன் வச்சுருந்தா சூப்பராக இருந்தோம். ஆமாம், சூப்பரான அந்த கதையை டேக் அப் பண்ண. அந்த உண்டியல் உடைச்ச சீனுக்கு பதிலாக அதை உடச்சி கார் வாங்குற மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்தது. அதை உடச்சி கார் வாங்கி வீடெல்லாம் அப்புறம் வாங்கலாம், காரை வாங்கி சம்பாரிச்சு முறை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுதாங்க படத்துக்கு மோட்டிவேஷன். சூரியவம்சத்துக்கு மாதிரி நட்சத்திரே தென்னலில் வானம் வெட்டி பார்த்து இவங்க எப்படியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மொத்தமா கொலாப் பண்ணி எடுக்கவே தெரியல. வழவழன்னு எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தை சீரியஸ் ஆக்கி எடுக்கணும், டெம்ட் ஆக்கி எடுக்கணும், டெம்போ எடுக்கணும். பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கேரக்டர் கம்மி. ஆமா சார், இங்க ஒரு 4 பேர், வீட்டுல ஒரு 3 பேர். ஏங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆயா கூட வராது. பக்கத்துல வீடே இல்ல சார், கடல் தான். எல்லாம் குதிச்சிருச்சு படமாக்குறோம், கடலை குதிச்சு. அடுத்து கௌதம் வாசன் அவன் பண்ணிட்டு ஒரு 3 கேரக்டருக்கு. அடுத்து வெளிநாடு போறாரு, அதுல ஒரு பாஸ் ஒருத்தர், அப்புறம் ஒரு ஹெல்ப் பண்ற ஒருத்தர், ரூம்ல ஒரு 2-3 பேர். அவ்வளவுதான். இது மொத்தமாவே 20 ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மொத்தமாவே எடுத்திருந்தாலே ஒரு 40 லட்சம் ரூபாய் எடுக்கலாம் அந்த படத்தை. கண்டிப்பா சம்பளத்தை கழிச்சு விட்டு படத்தை எடுத்தோம்னா 40 லட்சம் ரூபாய் அவுட் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் காப்பி கொடுக்கலாம். என்ன எடுப்போகுது? இங்க ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அந்த வீடு செட்டு எடுபடவே இல்லை கடற்கரையில். சரி, அப்படிதான் வந்து அவர் வந்து ஒரு சம்பள பணம் 60,000 கொடுப்பார். யார பொண்ணாட்டி சேர்த்து கௌதம் வாசுமன். ஆமாம், அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நாங்கள் இனிமேல் இருப்போமான்னு தெரியல, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு என் பொண்ணாட்டி ரொம்ப பிரியப்பட்டா, இந்தாங்க ஒரு 50 லட்சம் ரூபா இருக்கு, ஒரு வீடு வாங்கிங்கன்னு சொல்லியிருக்கணும். அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா சென்டிமெண்ட்லாம் இருந்திருக்கும். கடைசி குப்பை காரை தானே கையில் கொடுத்துட்டு போறாரு. அது புது வண்டியா? அந்த கார் ஆக்சிடென்ட் தான் 1.5 லட்சம் ரூபாய் கட்டணும். 1 லட்சம் தான் ஃபாரின் போவார். 1 லட்சம் தான் வாங்கிட்டு வருவாரு மச்சாங்கிட்ட. அது 50,000 எங்கே இருந்துச்சு தெரியாது. இது இல்லை, அந்த காட்சி அமைப்புகளுமே தவறா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வேணும்னு சாவடிக்கிறாங்க இந்த படத்துல. அது வெளிநாட்டிலே சாமிச்சு இப்போ சத்து ஈமக்கரையம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏங்க அவ்வளோ பெரிய பணக்கார ஊருக்கு கொண்டு வர மாட்டானா? கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு எந்த கான்டாக்ட் கிடையாது. ஏன்னா யார் வந்தாலும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிரெட்டாயிரம் ஏறி சம்பளம் கொடுக்கணும். வேண்டாம், நம்மளே பேசி முடிச்சிடணும்னு முடிவு. 2-3 கார் இவ்வளோதான் அந்த படத்தில் இயங்குது. பெரிய கேமரா, டாப் கேமரா போட்டு ஆங்கிள் போட்டுலாம் எடுக்கல. ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் மட்டும் ஒரு காரை எடுத்துட்டு வெளில வரும்போது காமிச்சாங்க சார். கடைசி வரைக்கும் அதை மட்டும் தான் காமிச்சாங்க. ஆமாம், அது ஒரு சின்ன ட்ரோன் ஷாட்டு. பாட்டெல்லாம் வெறுப்புக்கு வருது. அதாவது படத்துடைய பீக் சீன்லாம் வந்து இல்லவே இல்லை. படமே பீக்ல இல்லையே சார். படம் ஆரம்பிச்சதுல இருந்து செத்தவங்க வெத்தலை கொடுத்த பேர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க, பாதி பேர் தூங்குறாங்க. ரொம்ப பேர்லாம் இல்லை. நான் கூட ரொம்ப நினைச்சேன் அந்த படத்தை. ஒரு கார் லவ்வர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்குன்னு இந்த படத்துல இல்லை. ஒரு காரை நேசிக்கிறேன். நீ ஏன்னா நீ வச்சிருக்க கார் உன் கார் கிடையாது, திருட்டுக்காரு. அது முதலாளி ஏமாத்தி சுத்திட்டு இருக்க. அந்த வீட்டுல வாட்ச்மேன் இருக்கான். அவன் சொல்ல கேட்க மாட்டான். எங்கடா போனா கார் எடுத்துட்டு வந்து வீட்டுல நிற்க மாட்டானா? கண்டிப்பா கேட்டிருப்பான். அவர் சொல்ற 2 நாள் ஆச்சு நான் வந்து நானே கூப்பிட நினைச்சேன், ரோடு வெட்டி போட்டதுனால கூப்பிடலாங்கிறாரு. முக்கியமான டிரைவரு காரோட போனா, உன் சென்டிமெண்ட் காரோட ஆளை காணும், உன் பொண்டாட்டியே செத்து போச்சு,
சிம்பிளாக சொல்லிருக்கலாம். நம்ம நினைக்கிறது மாதிரி எதுவுமே வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. நீ என்ன சின்ன தப்பு தானே, கார் எடுத்துகிட்டு போயிட்டா, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், பொண்டாட்டியோட பழகாதே என் தப்பு தான் அப்படின்னு கூட சென்டிமெண்ட்டாக பேசியிருந்துருக்கலாம். இல்லை ஒரு 50 லட்சம் பணத்தை கொடுத்துருந்துருக்கலாம். 60,000 சம்பளம் பாக்கி கொடுக்குறாரு. பிறகு வந்து டாக்ஸியில் போயிடுறவங்க உள்ள வந்து அவர் சொல்லியிருந்திருக்கலாம், எப்போ இருந்தாலும் உன்னோட வீட்டில் அந்த கடற்கரை பார்த்த இடத்துல வந்து நான் வந்தால் எனக்கு கொஞ்சோண்டு அனுமதி, என் மனைவி எங்கள் சந்தோஷமாக நின்ன இடம் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி தரன்னு ஊற்ற வச்சிருக்கலாம். சமுத்திரக்கனியாக எழுதிக்கிட்டு சார் சார் சார்னு ஏதோ பாரில் வேலை பார்க்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. என்ன படானது? ஆமாம் சார், பேச நீங்களே படம் எடுத்துக்கலாமா சார்? அதை நீங்கள் வேறு எடுக்க முடியாது, எடுப்போம், கால நேரம் கூடி வரட்டும். ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குன்னு ஒரு படம் பார்க்குற ஆடியன்ஸ் தெரியுது, உங்களுக்கு தெரியல என்ன பண்ண முடியும்? இதில் ஆடியன்ஸு குறை சொல்கிறாங்க சார் எல்லாரும், எந்த படத்தை கொண்டாடணும்னு தெரியல அப்படின்ட்டு. இது கொண்டாடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எடுத்தால் எப்படி சார் கொண்டாட முடியும்? இதில் ஒன்றுமே இல்லை, கதையம்சமே இல்லை, அதோட லோடான கதையும் இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன்னே, அந்த உண்டியலை உடைச்சு ஒரு காரை வாங்கி ஓலாவில் ஓட்டி ஒரு சம்பாதிக்கிற மாதிரி படம் வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அது வெளிநாடெல்லாம் போக வேண்டிய இல்லை, இவர் வீட்டுக்கே வராமல் வண்டி ஓட்டி இது வீட்டுக்கு வராமல் வண்டி ஓட்டுன்னு சொல்கிறதெல்லாம் சிரிப்பு வெறுப்பு வந்துச்சா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக வந்தது. பொழுதுக்கு அது கதவை சாத்திக்குது, இவர் இறங்கி போகிறார். எதுக்கு வேண்டி கதவை சாத்துற? நீ வீட்டில் ஒரு சமைச்ச மாதிரியோ சாப்பிட்ட மாதிரியோ ஒரே ஒரு காட்சி இருந்ததா? அந்த காட்சியும் கிடையாது சார். கனெக்டிங்கே கிடையாதுங்க, பீப்புளோட கனெக்ட் ஆகலை, எதுவுமே கனெக்ட் ஆகலை. சும்மா அந்த கடற்கரையில் கொண்டு போய் இது பண்ணி அதை பண்ணி மல்லா காமிச்ச படம் ஓடியே நினைச்சிட்டாரு. அது அப்பா படத்தோட டைரக்ஷன், அது வேற கதை. ஒரு மாதிரி இவரோட ரோல் வந்து திடீர்னு அப்பா படமும் சாட்டை படமும் மைண்டில் வந்துட்டு போகுது. அப்படி எப்படி நடிக்க முடியும்? நீங்கள் ஒரு பீக்கை நடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் மாரி தான் இதில் தோத்து தான் போகும். பட்ஜெட்டு படம் தான், அவ்வளோலாம் எடுத்துறாது இது ஒன்றும். தேட்டரில் கூட்டம் இல்லை சொல்கிறேன். இவரெல்லாம் ஒரு நல்ல டேலண்டடாக இயக்குனர். இந்த படம் ஜெயிக்கான்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். நாடோடியில் லட்சம் படத்தில் வந்த கதை. ஒரே ஒரு பாட்டுக்கான படம் வந்து சம்போ சிவ சம்போன்னு அந்த பீக், ஒரு பாட்டில் அந்த பாட்டு தான் அதில் பீக்கு. அந்த ரேப் அதில் இருந்தது, முடியாது, உயிரோட்டம் இருந்துச்சு. அது எதுவுமே உயிரோட்டமே இல்லை, படமே செத்து போய் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஹீரோயின் சமுத்திரகனி போட்டிருந்ததுன்னா நல்லாவே இல்லை, பார்த்தாலே இரிட்டேட்டாக இருக்குது. 10 வச்சோடு போல இருக்கு. சமுத்திரகனி பேசுறது நமக்கே கூசுது, என்னடா இப்படி பேசுறாரு அப்படின்னு. அந்த பையனுக்கு அப்பாவுக்கு போன பாண்டிங் பத்தலை, வீட்டை கூட்டிக்கிறாங்க. இந்த டாக்ஸியில் வந்து நைட்டு சண்டை போடுறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகுது. காலையில் இது ஏதாவது இவர் பண்ணாருன்னா காலையில சரியாயிடுறாங்க. அது எந்த மாதிரி? இல்லை ஆக்சுவலாக அந்த பொண்டாட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் தப்பான பொம்பளை அளவு காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் ஏதாவது வாங்கி கொடுத்தா பல்ல காட்டுது. ஆமாம், காலையில் உடனே சரியாகிடுறாங்க. அது ரொம்ப தப்பு. காலையில் இடம் வாங்க போகணும்னு சொல்கிறாருல்ல, இடம் வாங்கி எதுக்கு இடம் வாங்கணும், அதான் தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டராக அதில் இருந்திருக்கணும். இல்லை ஒரு பேராசைக்காரியா முழுசா காட்டணும். நைட்டு முறுக்கிறது காலைல சிரிக்கிறது, இந்த மாதிரி காமிக்கும் போது கேரக்டர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. வெளிநாட்டில் போய் ஃபீல் பண்றாருல, சரியா பொண்டாட்டி பார்க்கணும் பிள்ளை, அந்த அளவுக்கு இங்கே பாண்டிங் இருந்தாலும் நீ அந்த அங்கே உணர்ச்சியை கொண்டு வர முடியும், ஒரு அழுகையை கொண்டு வர முடியும். ஊருக்கு போகணும்னு எதுவுமே இல்லை. சரி, வெளிநாடு போய் தான் நீ ஒரு தொக்கான வேலையை சிக்கியிருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். வேலைக்கு வரணும்னு சொல்லி அங்கே ஒட்டகமைக்கு விட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு மாதிரி படம் நல்லா இருந்திருக்கும். எதாவது சொல்லி இங்கே வச்சே அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம். சரி, அதுக்கு எதுக்கு அந்த கடற்கரையை போய் சூஸ் பண்ணணும்? அங்கதான் பட்ஜெட் தாங்கமா இருக்கும் சார். ஏங்க அந்த இடத்துல கட்டுறது தான் காஸ்ட்லி. அங்கே ஒரு வெளியேறவே எடுத்து போட்டுருக்கலாமே, படத்தை எடுத்து போட்டுருக்கலாமே. அதனால சொல்ல வரேன், எல்லாமே அதில் வந்து குழப்பங்கள். மீன் கடை வச்சிருக்கேன்னுச்சு, ஹோட்டல் கடை வச்சிருக்கேன்னுச்சு. ஒரு ஹோட்டல் கடையும் ஒரு டிரைவர் வேலையுமே மாதம் ஒரு 1 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணுற வேலை தான் இங்கே. கண்டிப்பாக. டிஃபன் கடைக்குன்னு அது டிஃபன் கடையில் யார் வந்தா செட் ப்ராப்பர்ட்டி அப்படியே கிடக்கு. கடைசியாக கிரெடிட் கார்டு கேட்குறவங்க மட்டும் ரொம்ப 4 பேர் உட்காந்துருந்தாங்க, அவ்வளோதான். மொத்தமே அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்டாக 10 பேர். என்னங்க 10 பேர் தான் வாய்ஸ் டைலாக், பாக்கியெல்லாம் டைலாக் கிடையாது, சும்மா. ஆமாம். அந்த வெளிநாட்டு போய் அங்கே ரூமில் ஒத்து போகாமல் உட்காந்துருக்கிறது, இனிமேல் இந்த நம்பர் கூப்பிடாத, அவங்க ஒத்து போகல அப்படின்னு சொல்கிறது, அப்படிலாம் வெளிநாட்டில் இருக்க மாட்டாங்க. ரூமுக்கு போயிட்டா எல்லாம் ஒன்று மணி ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அடிப்படையே தவறாக எடுத்து வச்சுருக்காங்க. இது வேணும் பெருசாவெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரி சார், இந்த படத்துக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் சார்? பரீட்சை எழுத விடாதீங்க, படமே வேணான்றீங்களா? பரீட்சை எழுத விடாதீங்க, 3 மார்க் போடலாங்க, அவ்வளோதாங்க. 3 மார்க். அது சமுத்திரகனி மரியாதைக்காண்டி. ஓகே, அவர் கொஞ்சம் நல்லா பேசுவார், அவங்க நல்லா எனக்கு பிடிக்கும். சமுத்திரகனிக்காக 3 மார்க், பாக்கி யாருக்கும் மார்க் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.